Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா போன வீடியோட கண்டினியூவேஷன் ராட் கட்டிங் ப்ராப்ளம் யூசிங் ரெக்கர்ஷனோட கண்டினியூவேஷன். போன வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு இங்கே வாங்க. இப்போ நம்ம போன வீடியோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ராடு கொடுத்துட்டாங்க, ராட் ஆஃப் n inches கொடுத்துட்டாங்க. நம்ம அதை வந்து எவ்வளோ அதை பீசஸாக கட் பண்ணணும். நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னென்னா நம்ம கட் பண்ண பீஸஸோட ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும், அதாவது மேக்ஸிமைஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். நாம் அதுக்கு ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணியிருந்தோம். அதில் நமக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, விச் இஸ் பிகோ ஆஃப் 2n ரேஞ்சில் இருந்துச்சு. இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா அதை நம்ம ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம். மெமோைசேஷன் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி அதை ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம். மெமோைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்மளோட சப் ப்ராப்ளம்ஸோட ஆன்சர்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். தென் இப்போ அகெயின் சேம் சப் ப்ராப்ளமாக வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை அகெயின் கால்குலேட் பண்ணாமல் ஆல்ரெடி கால்குலேட் பண்ண வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிட்டு போகிறோம். ஸோ இவ்வளோ தான் மெமோைசேஷன். இப்போ நம்ம டேரெக்டாக கோடுக்கே போயிடலாம். எப்படி மெமோைசேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது நம்ம போன வாட்டி போட்ட ஜாவா கோட். இதில் மெமோைசேஷன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ மெமரியில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால அதுக்கு அப்யூஸாக நம்ம ஒரு வேரியபிள் தான் எடுத்துக்கணும். ஸோ அது எந்த மாதிரி வேரியபிளாக இருக்கும், அது ஒரு இன்டீஜர் வேரியபிளாக இருக்குமா, அரேவாக இருக்குமா, ஃப்ளோட்டாக இருக்குமான்றதை நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸ் ப்ரைஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா அது வந்து ஒரு ராடோட லெங்க்த்தை வந்து இன்புட்டாக வாங்கிக்குது. அது ரிட்டர்ன் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, இப்போ ராடோட இன்ச்சஸ் வந்து 2ஆக இருந்துச்சுன்னா 2 inches ராடை வச்சு நம்ம மேக்ஸிமமாக எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்கலாம், மேக்ஸிமமாக எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ் பார்க்கலான்றது ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு புரிஞ்சிருக்கோம், நம்ம வந்து நம்மளோட மெமோைசேஷனோட அந்த 2 அப்படின்ற அந்த ராடோட லெங்க்த் வந்து நெக்ஸ்ட்டு ரெக்கர்சிவ் காலில் 1ஆக மாறலாம், 0ஆக மாறலாம். ஸோ நம்ம வந்து இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணணும். கரெக்டாக ராடோட லெங்க்த் வந்து n இருந்துச்சுன்னா nலேருந்து 0 வரைக்கும் எல்லாமே ஸ்டோர் பண்ணணும். அதனால நம்மளோட மெமோைசேஷன் பண்ணுறது ஒரு அரே வேரியபிளில் பண்ண போகிறோம். தேர்ஃபோர் int memo அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இதோட லெங்க்த் வந்து n+1 இருக்கும். அதாவது ஏன் அப்படின்னா இப்போ ராடோட லெங்க்த் 5 அப்படின்னா 5 இருக்கும், ப்ளஸ் ராடோட லெங்க்த் 0வும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ 0 to 5 இருக்கும். தேர்ஃபோர் 6 இண்டெக்ஸஸ் இருக்கும். ஸோ n+1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இனிஷியலாக நம்ம இந்த மோல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் நான் வந்து -∞ நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன், பிகாஸ் நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணணும். இப்போ இந்த மெமோவை நான் பாஸ் பண்ணுறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு. இங்கவும் அந்த மெமோ வரும். இப்போ நம்ம மெமோ யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இந்த மேக்ஸி வேண்டாம். அகெயின் இந்த மேக்ஸிக்கு பதில் நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மெமோ ஆஃப் கரண்ட் இன்ச். அதாவது இப்போ நான் n பாஸ் பண்ணால் இப்போ ராடோட லெங்க்த் வந்து n கரெக்டாக, மெமோ ஆஃப் nக்கு தான் நான் அதை வந்து அசைன் பண்ண போகிறேன். சேம் வே மெமோ ஆஃப் n இந்த இடத்தினோட மெமோவை பாஸ் பண்ணிடுறேன். ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ண போகிறதும் மெமோ தான், மெமோ ஆஃப் n. இப்போ நம்ம வந்து அந்த சப் ப்ராப்ளம்ஸ் இப்போ கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ அகெயின் அந்த சப் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நம்ம திருப்பி ரெக்கர்சிவ் கால் போகாதுன்றது சொல்லணும், கரெக்டாக. ஸோ அதுக்கு நாம் இங்கே ஒரு கண்டிஷன் எழுத போகிறோம். அதாவது இப்போ நான் கால்குலேட் பண்ண போகிற வேல்யூ வந்து நான் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இப்போ நான் ஆல்ரெடி அதை கால்குலேட் பண்ணியிருந்தேன்னா அது கண்டிப்பாக ஒரு மின் வேல்யூவாக இருக்காது. தேர்ஃபோர் மெமோ வந்து நாட் ஈக்குவல் டு இன்டிஜர் ஆர் மின் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா நான் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ நான் அதை ரிட்டர்ன் பண்ணிடுறேன், மெமோ ஆஃப் n ரிட்டர்ன் பண்ணிடுறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கோடு ஒர்க் ஆகும். நம்ம ஒரு வாட்டி ரன் பண்ணி பார்த்துடலாம். பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிடுறேன். சேம் ரெக்கர்சிவ் கோடு தான், அதில் நம்ம வந்து மெமோைசேஷன் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கோம். மெமோ அப்படின்ற ஒரு அரே எடுத்துகிட்டுருக்கோம். தென் அந்த அரேயில் இருக்கிற வேல்யூ வந்து நம்ம மேக்ஸிக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி அந்த மெமோவை நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடுறோம், ரெக்கர்சிவ் கால்குள்ளே போகாமல். இல்லாட்டி அந்த ரெக்கர்சிவ் கால்குள்ளே போகும். இப்போ நம்ம ஜாவா கூட ரன் பண்ணி பார்த்துடலாம்.
ஸோ 10 அப்படின்ற ஆன்சர் வந்துருச்சு. நம்மளோட ஆன்சர் கரெக்டு தான். அதாவது 2578 அப்படின்றது தான் நம்மளோட ராடோட ப்ரைஸஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம 2 2-inch ராட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 10 வரும். அதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. இது நம்ம பைத்தான் வெர்ஷன் ஆஃப் த கோட் சேம் தான் பண்ணியிருக்கோம், சின்டாக்ஸ் மட்டும் மாறப்போகுது. ஸோ இது இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ இது எப்படி ரன் ஆக போகுது அப்படின்னா R4 ஃபஸ்ட்டு R3 கால் பண்ண போகுது, R3 R2 R2 R1 தென் ஸோ ஆன். இப்போ நம்ம வந்து R1 நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நம்ம அகைன் கால்குலேட் பண்ண வேணாம், பிகாஸ் நம்ம இந்த இடத்துல நம்ம R1 கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த R1 வரும்போது அந்த கண்டிஷனில் என்ன ஆகும்னா நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம், நீங்கள் திருப்பி கால்குலேட் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு ஃபங்க்ஷன் கால் போகாது. சேம் வே மீதி எல்லாத்துக்கும் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் கால்ஸ்னால் எலிமினேட் ஆகி மீதி இருக்கிற ஃபங்க்ஷன் மட்டும்தான் ரன் ஆகும். ஸோ இதனால் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு நல்லாவே குறையுது, விச் இஸ் பிரிட்டி மச் பிகோ ஆஃப் n வரைக்கும் ரன் ஆகுது. இப்போ n வந்து 4 இருந்துச்சு அப்படின்னா 4 3 2 1 நம்ம 0 வந்து நம்ம கன்சிடர் பண்ண போதில்லை, பிகாஸ் அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆப்ரேஷன் தான் பண்ண போகுது. கரெக்டாக 0 இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் 0ன்னு கொடுக்குறோம். ஸோ நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஒர்ஸ்ட் கேஸில் வந்து பிகோ ஆஃப் n இருக்குது. இந்த கோடோட GitHub லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.